இப்போ உனக்கு சந்தோஷமா? உன் மனசு திருப்தி ஆயிடுச்சா? எப்ப நினைச்சாலும் உன் இஷ்டத்துக்கு தான் நான் பண்ணுவேன். உன் அப்பா அங்கேயே கிடந்து சாகட்டுன்னு விட்டுட்டு வந்துட்டேன். இன்னொருத்தருக்கு நான் செத்தே போயிட்டேன். இன்னொருத்தன் நான் உயிரோட இருக்கும் போதே என்ன கொல்றான். நீங்க 2 பேரும் இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இத நீங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிறீங்கல்ல? அதான் மன்னிப்பு கேட்கிறேன்ல, வேற என்ன வேணும்? இப்போ உங்க கால்ல கையில விழுந்து கும்பிடணுமா? நாங்க மட்டும் உங்களை பிரிஞ்சிருக்கணும்னு எங்களுக்கு ஆசையா என்ன? ரொம்ப தேங்க்ஸ்பா. நீங்க இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவீங்கன்னு நான் நினைக்கல. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்கப்பா. ரவீனா, அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. தேங்க்யூ ஸோ மச் பா. நீங்க இப்போவாவது ரவீனாவோட அன்பை புரிஞ்சுக்கிட்டீங்களே. சம்பந்தி, நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க சம்பந்தி. ஏன் என்ன கஷ்டப்படுத்துறீங்க? என்னடா நின்னுட்டு இருக்க? சீக்கிரம் கிளம்பு. வீட்டுக்கு வர ஐடியா இல்லையா? நீ இருந்தா தாண்டா வீடு வீடு மாதிரி இருக்கும். சீக்கிரம் கிளம்பி வா. ரவீனா, சீக்கிரம் கிளம்பு. விட்டுட்டு போயிட போறாரு. எப்படியோ யாரோ ஒருத்தருக்காவது நல்லது நடந்திருக்க. கடவுள் இருக்காருன்னு அப்பப்போ நினைக்க தோணுது. ஆமாங்க. இல்லைன்னா அவ தினம் தினம் இங்க அழறத பாக்குறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மா விடுங்கம்மா, அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல. சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் என்ன? கடவுள் கருணை காட்டிட்டாருமா. ஆனா இது எல்லாத்துக்கும் நீதான் முக்கியமான காரணம். இன்னைக்கு என்னோட இந்த பொண்ணாலதான் இன்னொரு பொண்ணு சந்தோஷமா இருக்கா. போதும், நிறுத்துங்கப்பா. ரவீனாவை நான் என் தம்பி பொண்டாட்டிய மட்டும் பார்க்கல. அவ என் தங்கச்சி மாதிரி. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. இதே மாதிரி கடைசி வரைக்கும் சம்பந்தியோட ஆசீர்வாதம் என் பொண்ணுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி நடந்தா நல்லதா இருக்கும். ஆனா விக்ரமோட அப்பா மனசுல வேற ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். ரவீனாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காரே தவிர இன்னும் அவளை அவர் மன்னிக்கவே இல்லை. விக்ரம்க்கு ரவீனா மேல இருக்கிற அன்பு அதிகமாகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கிளுக்கு அவ மேல இருக்கிற வெறுப்பு இன்னும் அதிகமாக போகுதுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மயக்கம் என்ன இணைந்து வழங்கியோர் ஆச்சி